குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி சிம்பிளிஃபிகேஷன் டைப்பில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து பார் டைப்பில் கேட்ட ப்ராப்ளம். 1.45 பாரை பி பை கியூ வடிவில் மாற்றுக. அதாவது பார் டைப்பில் கேட்ட ஒரு கொஸ்டின். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து மொத்தம் 3 டைப்பான ப்ராப்ளம் உண்டு. நம்ம இதை மட்டும் பார்க்கலாம். அந்த எந்த நம்பரில் பார் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் பாருங்கள், மிச்சம் இருக்கிற ஒன்று அப்படியே வச்சுக்கோங்க. அதாவது 1.45 பாரை நம்ம எப்படி கொண்டு வரணும், நியூமரேட்டர் பை டினாமினேட்டர்னு கொண்டு வரணும். சரி, ஒன்று அப்படியே வச்சுக்கோங்க. பாருக்கு கீழே என்ன எழுத்துலாம் இருக்குது, 4 5, அதை அப்படியே நியூமரேட்டரில் போட்டுக்கோங்க. பாருக்கு கீழே எத்தனை டிஜிட் இருக்குது, மொத்தம் 2 டிஜிட் இருக்குது. 4ங்கிறது ஒரு டிஜிட், 5ங்கிறது ஒரு டிஜிட். அப்போ 2 டிஜிட் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், 99 போடணும். இப்போ இது 1.4 மட்டும் கொடுத்தாங்கன்னு என்ன பண்ணுங்கள், டினாமினேட்டரில் 9 மட்டும் போடுங்க. எத்தனை டிஜிட்டுக்கு மேலே பார் இருக்கோ அத்தனை 9 கீழே போடுங்க. அப்போ 1 45/99 இதுதான் ஆன்சர். பட் ஆனால் இது கலப்பு பின்னம், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போ இதை ஃப்ராக்ஷனாக மாற்றிடுவோமா? மாற்றினா என்ன கிடைக்கும், ஒரு 99 ப்ளஸ் 45 டிவைட் பை 99. 99ஐயும் 45ஐயும் கூட்டி நியூமரேட்டரில் போட போகிறோம். அப்போ 144/99 கிடைக்க போகுது. பட் ஆனால் இது ஆன்சரில் இல்லை. ஆனால் ஆன்சரில் எல்லாமே என்ன இருக்குது, டினாமினேட்டரில் பாருங்கள் 11 மேக்ஸிமம் இருக்குது. அப்போ இது 9ஆல் அடிப்படும். அப்போ 99 9ஆல் அடி கொடுத்தா என்ன அடிக்கும், 11 9 99. அப்போ மேலே அடிச்சு பாருங்கள், ஒரு 9 9 6 9 54. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி 16/11.